கிள்ளி சாப்பிட வேண்டிய ரெசிப்பியை அள்ளி சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சுங்க. அப்படி என்ன இந்த ரெசிப்பியில் நான் சொதப்பி வச்சுருக்கேன்னு பாருங்கள். குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இதை நான் செஞ்சு கொடுக்கணுன்னு நெல்லிக்காய் ஜெல்லி செய்யலான்னு 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிட்டேன். 10 நிமிஷம் கழித்து நல்லா வெந்து வந்துருந்துச்சு. தொட்டோடனே நல்லா உடஞ்சி விதைகள் எல்லாம் வெளில வந்துருந்துச்சு. இந்த விதைகளெல்லாம் நீக்கிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சேர்த்துக்கிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இது போல் அரைச்சி எடுத்துகிட்ட பிறகு ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய்க்கு 1/4 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சமாக புளிப்பு டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூளை சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு இதை பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. வடிகட்டி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்ல கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போதும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அப்படி இல்லைனா ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க வைக்கலாம். மேலே தெளித்து வரும். அதனால் இதை கரண்டி உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது போல் இடையில நம்ம அடிக்கடி கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி வச்சுட்டு நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அல்வா பதம் அளவுக்கு நல்லா திரண்டு வரும். இப்போ நெய் தடவின ஒரு பிளேட்டில் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆற வச்சிடலாம். இது ஆக்சுவலாக 2 மணி நேரத்தில் கெட்டியாகி கட் பண்ணுற லெவலுக்கு வரணுங்க. 6 மணி நேரம் கழித்து நான் கட் பண்ணேன். ஆனால் இது போல் நான் அள்ளி தான் எடுத்தேன். ஏன்னா திக்காகலை. ரீசன் என்னென்னா நான் கார்ன்ஃப்ளோர் சேர்க்க மறந்துட்டேன். இதில் ஆக்சுவலாக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருந்துருக்கணும். நான் மறந்துட்டேன். ஸோ ஃபைனலாக இது போல் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்படி இருந்தாலும் இதோட டேஸ்ட் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மாறாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.